ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்இடி டியூப் லைட்டு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா நம்ம தூர போட்டுருவோம். இனிமேல் அதை வந்து ரீயூஸ் பண்ணலாம். அதை 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி சரின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்இடி டியூப் லைட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபியூஸ் போனது தான். இதுக்குள்ளே இருக்க எல்இடி ஸ்டிப்பு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எல்இடி டியூப் லைட் ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்குது. ஒன்று, சர்க்கிட் போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இல்லைனா எல்இடியில் ஏதாவது ஒரு எல்இடி ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபியூஸான எல்இடி செக் பண்ணிடலாம். ஒரு 3.7 வோல்டேஜ் இருக்க மாதிரி பேட்டரி எடுத்து எல்இடி பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு எல்இடியாக பேரலாக கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி எல்லா எல்இடியுமே செக் பண்ணிவிட்டு அந்த ஃபியூஸ் போன எல்இடியை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வரிசைக்கு எல்லா எல்இடியுமே செக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் தெரியும். ஒரு எல்இடிக்கு வந்து 3.something வோல்டேஜ் எடுக்கும். நம்ம வந்து 6 எல்இடி கட் பண்ணோம்னா 12 வோல்டேஜாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். அதனால் 6 எல்இடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸுமே எல்லா எல்இடியும் செக் பண்ணி அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க அந்த ஒயிட் கலர் லேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிசர் இல்லைனா பிளேடை யூஸ் பண்ணி அதை சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த காப்பர் லேயர் தெரிந்த அளவுக்கு சுரண்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் சால்ட்ரிங் பண்ணையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை சுரண்டி எடுத்துகிட்டு சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா நல்ல கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சுரண்டி எடுத்துக்கலாம். எல்லா எல்இடியுமே சுரண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 12 வோல்ட்டில் எரியுதான்ட்டு. சூப்பராகவே எரியுது 12 வோல்ட்டில். இதே மாதிரி எல்லா எல்இடிஸுமே செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாவது ஒரு எல்இடி எரியலைனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா எல்இடியும் பேரலாக கனெக்ட் பண்ணி ஒரு கார்போர்ட் பீஸில் ஒட்டியாச்சு. இப்போ வந்து 12 வோல்ட் சப்ளை கொடுத்தோடனே சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த கார்போர்ட் பீஸை வந்து அப்படியே எல்இடி டியூப் லைட்டோட அந்த பிளாஸ்டிக் பீஸுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது. ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பவர் சப்ளை கொடுத்து நல்ல பிரைட்னஸாகவே இருக்குது. இது நல்ல ஒரு ரூம் அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது. இதுபோல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ.